வாழ்த்துக்கள் இளைஞர்களாக. தேங்க்யூ சார். நீங்கள் கடந்த 102 ரேங்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு சிஹெச்எஸ்எல்ல கிளியர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 102வது ரேங்க்கில் வரக்கூடிய அளவுக்கு பையங்க இருந்தாங்களாங்கிறது எனக்கு அதிகமாக தெரியல. நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஏறத்தாழ 2 பேர் வந்து இதை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து நீங்கள், இன்னொன்று வந்து ஆதீஸ்வரன், அவரும் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து மத்திய அரசு பணிக்கு செல்லணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க? முதல்ல நான் வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சார், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தான் வந்தேன். குரூப் 1க்காக தான் கேஆர்டி கரியர் அகாடமி ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தான். ஃப்ரீ இலவசமாக தராங்க அப்படின்னு சொன்னாங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டியோட எல்லா முக்கியமான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. அது முக்கியமாக ரொம்ப எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து சேர்ந்து அது மூலமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படித்து ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணேன். ஆனால் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் ரொம்ப லேட்டாக வரதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து என்னை இது பண்ண சொன்னாங்க. என்னை வந்து எஸ்எஸ்சி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாமே, நீ வந்து நல்லா படிக்கிறியே, இன்னும் கொஞ்சம் உனக்கு திறமை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போகலாமே அப்படின்னு ட்ரை பண்ண சொன்னாங்க. அதனால நான் வந்து எஸ்எஸ்சியும் சரி நம்மளால் முடியும்னு நினச்சி எஸ்எஸ்சிக்குள்ளேயே போனேன். எஸ்எஸ்சி அதே மாதிரி கடந்த சிஹெச்எஸ்எல் டயர் 1 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நடந்தது. மார்ச் மாதம் அவங்க ரிசல்ட் வந்து மே மாதம் விட்டாங்க. ஜூன் மாதம் டயர் 2 நடந்துச்சு. டயர் 2 நடந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்லேயே வந்துருச்சு. இப்போ மார்ச் மாதத்தில் ஆரம்பித்த ப்ராசஸ் வந்து ஆகஸ்ட்லேயே முடிஞ்சு இப்போ கையில் எனக்கு இப்போ ஒரு வேலையோடு இருக்குது. அதுலேயும் 102 ஆல் இண்டியா ரேங்க்கில் 102 எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு கொஞ்சம் பெருமையான விஷயமாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமாக காரணம்னு பார்த்தீங்கன்னா கேஆர்டி நான் இங்கே வந்து சேர்ந்துடுறேன். எங்கள் கேஆர்டி ஃபெசிலிட்டி கொடுத்தது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டி, ஃபேக்கல்ட்டி எல்லாமே அவங்க தான் சார் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் மத்திய அரசு பணிக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிலையும் வந்தீங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் இப்போது நீங்கள் அதுலேயும் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்க. குரூப் 2 இப்போ என்ன பண்ண போகிறீங்க? குரூப் 2ல் வந்து இப்போ டைமிங்ஸாக வந்து இப்போ சிஜிஎல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் சார். அப்போ சிஜிஎல் வந்து அதுலேயும் வந்து உங்களுடைய இப்போ நடத்தின எக்ஸாம் சிஜிஎல் இப்போ தான் எழுதி முடிச்சிருக்கீங்க. அதில் என்ன உங்கள் பொசிஷன் என்ன? அதான் சார், இப்போ நடந்த சிஜிஎல் 2023ல் பார்த்தீங்கன்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வெளியிட்டாங்க. அதுபடி பார்த்தோம்னா என்னோடய ராமார்க் வந்து 155 வருது சார். அதனால் வந்து கன்ஃபார்ம்டாக 155 மேலே கட் ஆஃப் போகாது. ஆனால் கண்டிப்பாக டயர் 2 கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன் சார். டயர் 2லேயும் நல்லபடியாக பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் டயர் 1 வந்து நம்ம அகாடமிலேருந்து கிளியர் பண்ணது எனக்கு அது மறுபடியும் ஒரு சந்தோஷம்தான். இப்போ குரூப் 2 அது டயர் 2வையும் நீங்கள் இங்கேருந்து தான் எழுத போகிறீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் உங்களால் குரூப் 1 தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 1 வந்து மெயின்ஸை வந்து நீங்கள் பண்ணலை. பட் அதை விட தாண்டி இப்போ ஏன் நீங்கள் யூபிஎஸ்சியில் கூட நீங்கள் எழுதலாம்ல? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு மத்திய அரசு பணியில் தான் போகணும்னு முடிவெடுத்தால் யூபிஎஸ்சியும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சி ஐயா பேரில் கேஆர்டி கேரியர் அகாடமியை வந்து இப்போ கேஆர்டி ஐஏஎஸ் அகாடமியாக மாற்றி நம்ம இப்போ யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் எழுதலாம்ல? கண்டிப்பாக சார். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா சிஜிஎல்குள்ளே இறங்கிட்டேன் நான். அதனால் அந்த சிஜிஎல் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டனால சிஜிஎல் டயர் 1 நல்லபடியாக பண்ணிட்டேன். டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எண்டுக்குள்ளே வந்துடும். அது முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்ம அகாடமிலேயே சேர்ந்து ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கணும். அது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கனால நல்ல வசதியாக தான் இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து தமிழக இளைஞர்கள் வந்து மத்திய அரசு பணிக்கு போகணுங்கிறதுனோட அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் எஸ்எஸ்சியை கூட ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சிலையும் வந்து நேரத்தால் ஒரு 18 பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து சிஹெச்எஸ்எல்ல 2 பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் இப்போ சிஜிஎல்லில் வந்து டயர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இப்போ கட் ஆஃப் வெளியே வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 4 பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது வந்து மேலும் அதிகரிக்க வேணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட. அதுக்கான முயற்சியும் நாங்களும் எடுக்கிறோம், நீங்களும் ஒத்துழைப்பீங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த அகாடமியை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன? அதாவது இப்போ நாங்கள் வந்து சர்வீஸ் கமிஷன் எல்லாம் பண்ணோம். இப்போ எல்லா கமிஷனுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வேணா நம்ம ஸ்டடி ஹால் கொடுத்துருக்குறோம்,
லைப்ரரியில் எல்லா மெட்டீரியல்ஸுமே வாங்கி வச்சுருக்கிறோம். அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க, எப்படி பயனுள்ளதாக இருந்தது? லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பற்றி குறிப்பிட்டதாக சொல்லணும்னா, இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸும் வந்து இருக்குது. நம்ம எஸ்எஸ்சிக்கு தேவையானது, எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, இவங்க வந்து எல்லா எக்ஸாமுக்குமே கேஆர்டிஎல் அகாடமியில் வந்து இவங்க வந்து பண்ணுறனால எல்லா விதமான புக்ஸும் இங்கே இருக்குது. ஐஏஎஸ்க்கு தேவையான யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் புக்ஸு, எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் புக்ஸு, டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸு, இருக்கிற எல்லா புக்ஸும் இருந்தனால, முக்கியமாக எஸ்எஸ்சிக்குன்னு குறிப்பிட்டதாக பார்க்கணுன்னா பினாக்கிள் இருந்துச்சு, கிரண் இருந்தது, பிளாக் புக் இருந்தது, லூசன்ட் இருக்குது. இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸும் இருக்கனால அது எல்லாமே ரொம்ப வசதியாக இருந்துச்சு சார். எல்லா ஃபேக்கல்ட்டியோட உதவியோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே இலவசம். அதனால் இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி கூட இன்னைக்கு ஒரு 24 பிள்ளைகள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கான டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. உங்களுடைய டெஸ்ட் எப்படி இருந்தது? நீங்கள் நம்ம அகாடமியில் வந்து ஃபேக்கல்ட்டியை வந்து நம்ம எல்லா இடங்கள்ல இருந்தும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் கொண்டு வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருந்தது? டெஸ்ட்டும் பார்த்தோம்னா வீக்லி 2 டெஸ்ட் வைப்பாங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியான வந்து நம்ம எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாடல்லே வச்சு அதனால இருந்தனால ஆன்லைன் முக்கியமாக ஆன்லைனில் இருந்தனால அது நல்ல அந்த எக்ஸாம் ஃபியரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மோட்லேயே வச்சதுனால நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் எல்லாமே இருந்தது. போகணுன்னு ஒரு ஃபியர் இருக்காது. பேப்பர் அண்ட் பென் இல்லாமல் அந்த எப்படி எக்ஸாம் இருக்குமோ அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு தடவை ஃபீல் இருந்துச்சு. அதனால் நமக்கு அந்த பயமும் குறைஞ்சிது. நல்லா குவாலிட்டி டெஸ்ட் இருந்தனால நம்மளுடைய லெவல் என்னன்னு நம்மளால் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது நிறையா டெஸ்ட். இப்போ அந்த ஆன்லைன்லேயே கூட நம்ம நடத்தி டெஸ்ட்டை வந்து அப்பப்போ வந்து அதுக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா வகையான வசதியும் கிடைக்கிற மாதிரி அப்போவே ரிசல்ட்டையும் கொடுத்தோம். வித்தின் ஹவரில் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை கூட கொடுத்தோம். அப்போ வந்து உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்தது? ஏன்னா அப்போவே நீங்கள் வந்து டாப்பர் தான். நம்மளுடைய அகாடமியில் ஒரு 4-5 பேரில் வந்து டாப்பர்னு எடுத்தால் இந்த 4 பேருமே நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே. அதுபடி தான் நம்ம இப்போ வந்திருக்க ரிசல்ட்டும் அது மாதிரி தான் இருக்குது. சொல்ல போனீங்கன்னா அந்த 4 பேருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த அகாடமியில் எடுத்துக்கிட்ட முயற்சி பயனுள்ளதாக இருந்ததுங்கிறது உங்களுடைய கருத்தா? கண்டிப்பாக சார். இங்கே இருந்ததுனால தான் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். இதனால தான் வந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இங்கே இருந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வந்து புரியும்படியாக சொல்லிக் கொடுத்தனால தான் படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்து நல்லா படித்து இந்த லெவலுக்கு வர முடிஞ்சது சார். எனக்கு நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகுவீங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆக்சுவலாக. இப்போ என்னடா திடீர்னு இவர் லைன் மாறினாரேன்னு கூட எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னடா திடீர்னு சிஹெச்எஸ்எல் எழுதுகிறாரு, திடீர்னு சிஜிஎல் எழுதுகிறாரு அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போ எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துருக்குது. என்னென்னா, சரி நீங்கள் வந்து டிசியாக ஏன் ஆசைப்பட்டீங்க, அதுக்கு மேலேயே நீங்கள் வருவீங்கன்ற எண்ணத்தோடு நீங்கள் இறங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசு தான், நிச்சயமாக வந்து உங்களால் முடியும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் மாதவரத்துலேருந்து சைக்கிளில் வர்றீங்க நம்ம அகாடமிக்கு. உண்மையா? ஆமாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. ஏன்னா ஏழ்மையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், எங்கே சேர்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, இல்லை எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, இங்கே வந்து தங்க முடியுமா நம்மளால அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு. அதை கூட நாங்கள் சில பேர்த்துக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட சில பேர்த்துக்கு செய்து கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு சைக்கிளில் வந்து 20 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி பையங்க வந்து படிப்பாங்களான்னா என்ன, பள்ளிக்கூடத்து பையங்களே போகிறது கிடையாது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து படித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் உங்களை நான் வாழ்த்தணும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல். அந்த வகையில் வேறு என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி பார்த்தோன்னா, அதாவது இப்போ நம்மளோட இளைஞர்கள் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க போகவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளேயே மூழ்கியிருக்காங்க. நம்மளுடைய இளைஞர்கள், யூத்து அவங்க எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நிறையா போகணும். அப்போ தான் அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸுக்கு கொடுக்குறோம். நம்மளும் வந்து நமக்கான ஷேரை நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோன்னா நம்ம நிறைய மாணவர்களில் வந்து நான் இது மாதிரி போகிறனால மற்றவங்களும் என்கரேஜ் ஆவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
இப்போ ஆ, உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் என்ன பிளானில் இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சி சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணிட்டீங்க. இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தேன். ஆமாம் எனக்கு L01 போட்டிருந்தாங்க. L01 எனக்கு என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆமாங்க சார். என்ன டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க? இப்போ நான் வந்து அதில் L07 வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். L07னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ், சென்ட்ரல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீழே வருது. அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். அது டாப் 102 ரேங்க்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சது. ஆமாங்க சார். இப்போ இன்னொரு பையன் நம்ம இதிலேயே கூட இன்னொருத்தரும் கிளியர் பண்ணியிருக்காரு. அவர் 1777 அவருடைய ரேங்க்கு, ஆதீஸ்வரன். அவருக்கு வந்து அவர் கூட நான் பேசும்போது என்ன சொன்னார், டிஃபென்ஸில் கிடைச்சிருக்குன்னு சொன்னார். இன்ஜினியரிங் சர்வீசஸில் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். பட்டு நல்ல ரேங்க் வாங்கினா தான் இந்த மாதிரி நல்ல போஸ்ட்டுக்கெலாம் போக முடியுமா? அதாவது கேட்குற இடத்துக்கு ஆமாம், கேட்குற டிபார்ட்மெண்ட்டு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக நல்ல ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய டிசையர்டு டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் டிசையர்டு லொக்கேஷன்லேயும் வந்து நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக நல்ல ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஹோம் ஸ்டேட்டில், நம்மளோட ஹோம் சிட்டியில் இருக்க முடியும். இல்லைன்னா நிறைய ரேங்க் வந்து 1000 2000 மேலெல்லாம் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நம்மளோட டிசையர்டு லொக்கேஷனில் இருக்கிறது. ஓகே. அப்போ நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, நல்ல ரேங்க் எடுக்கணும்னா வந்து அதிகமான முயற்சி எடுத்து படித்தா நல்லா கண்டிப்பாக அவங்கவுங்க லொக்கேஷன்லேயே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அவங்கவுங்க லொக்கேஷன்லேயே இருக்க முடியுங்கிறது உங்களுடைய அறிவுரை. இப்போ இந்த இளைஞர்கள் வந்து இதுக்கு தமிழில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக சிஹெச்எஸ்எல் மற்றும் எம்டிஎஸ் ஆன எக்ஸாம்ஸ் மட்டும் தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயே ஐ போஸ்ட் சிஜிஎல் தான் ஐ போஸ்ட்டு, ஆனால் அது இன்னும் தமிழுக்கு கொண்டு வரல. அதனால் மாணவர்களுக்கு என்ன நான் சொல்லுவேன்னா, நம்ம இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போனோன்னா இங்கிலீஷ் மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது. அதனால் வந்து இங்கிலீஷ் முக்கியமான போர்ஷன்லேயும் இருக்குது. கால்வாசிக்கு மேலே தான் இங்கிலீஷ். அதனால் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம தயக்கப்படாமல் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஆகணும் நம்ம. அதுக்கு இப்போ இங்கிலீஷ் கிளாஸ்லாம் இங்கே இருந்ததா? கண்டிப்பாக நிறைய இங்கிலீஷ் கிளாஸ் வச்சு நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி, நிறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இப்போ புதுசாக வந்த கொஸ்டின் நிறைய மாடல்ஸு எல்லாருமே கிராமர் பாட்டு, ஒக்காபுலரி பாட்டு எல்லாமே இங்கே கவர் பண்ணாங்க கேஆர்டி அகாடமியில். அதனால தான் வந்து சிஜிஎல் டயர் 1 என்னால் நல்லபடியாக பண்ண முடிஞ்சிச்சு எல்லாத்துலேயும். ஓகே. இப்போது நான் அடுத்து என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் ஏன் வந்து மற்றவர்களை காட்டிலும் இதில் வந்து வெற்றி பெற முடிஞ்சதுங்கிற உங்களுடைய ரகசியத்தை சொல்ல முடியுமா? ரகசியம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்று இறங்கிட்டோன்னா அதில் ஃபுல்லாக நம்ம இறங்கிடணும். அதனால் வந்து ஃபுல் டெடிக்கேஷனாக இப்போ வந்து சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கினதுனால ஃபுல் டெடிக்கேஷன் ஃபுல் டைம் வந்து நான் டைம் பெருசாக வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் ஓரளவுக்கு போட்டு ஷெட்யூலெல்லாம் போட்டு என்னென்ன டைம்குள்ளே என்னென்ன முடிக்கணும். டைம் வேஸ்ட்டாக நமக்கு பெரிய பிரச்சனை. டைம் வந்து டைம் வந்து நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணோம். டைம் தான் இருக்கிறதுலே பெரிய ரிசோர்ஸ் எல்லாத்துக்குமே. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலுமே டைம் தான் இருக்கிறதுலே பெரிய ரிசோர்ஸு. அதனால் டைம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னால எந்த எக்ஸாம் வேணால் கிளியர் பண்ணலாம். இப்போ இதில் நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஆமாம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் எப்படி அது முடிஞ்சுது? அப்போ இப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மொத்த கொஷினும் அட்டன் பண்ணீங்களா? அதை அட்டன் பண்ணலைன்னா ஏன் பண்ணலை? நெகட்டிவ் மார்க்னால தான் பண்ணாமல் போயிட்டீங்களா? அந்த விஷயங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா மற்ற இது பற்றி, அதாவது இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும், அல்லது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கூட இருக்கலாம். சிஜிஎல்லில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக போட்டால் 2 மார்க்ஸு, ஒரு கொஸ்டின் ராங் ஆயிடுச்சுன்னா -0.5 எடுத்துருவாங்க. அந்த நிலைமையில் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம 100% ஷோராக இருக்கிறோம் ஒரு கொஸ்டினில் அப்படின்னா மட்டும்தான் நம்ம போடணும். இல்லை மினிமம் ஒரு கொஸ்டின் நம்ம அப்படி பார்க்குறோன்னா ஒரு 90% ஷோர் ஆகணும். முக்கியமாக அந்த மாதிரி சான்சஸ் எங்கே எடுக்கணும்னா ஜிஎஸ் அந்த மாதிரி பாட்டில். நான் என்ன பண்ணேன்னா 100 கொஸ்டின்ஸை சிஜிஎல் டயர் 1ல் 80 கொஸ்டின்ஸை அட்டனே பண்ணேன்.
மொத்தமாக எனக்கு. ஏன்னா அவ்வளோதான் தெரிஞ்சிருந்துரு. 80 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் என்னால் வந்து பண்ண முடிஞ்சுது. அந்த 80 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு 78 கரெக்டு, 2 தான் 2 மட்டும்தான் தப்பு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும்தான் அட்டன் பண்ண பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் வச்சுக்கூடாது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணணும். எரரை மட்டும்தான் வந்து நம்ம கம்மி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எரர் தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனை. நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த எரர் மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கனால நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணக்கூடாது. நமக்கு என்னென்ன கொஸ்டின் ஷோராக தெரியுமோ, நல்லா படிச்சிருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணோம். அதை அட்டன் பண்ணுறது சேஃப் எல்லாமே. இப்போ மற்றவங்களாம் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கிறத நினச்செல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக சார். நமக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதுனாலே, எது கிளியராக தெரியுதோ அதை மட்டும் எழுதுனா போதுன்றீங்க. ஆமாம் சார். அப்படி பண்ணினா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நம்மளால. அது வந்து உங்களுடைய அறிவுரையாக மற்றவங்களாம் ஏற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்களும் இப்போ வந்து ஆல் இண்டியா ரேங்கில் வந்து 102ங்கிற அளவுக்கு வர முடிஞ்சிருக்கு. அது நிச்சயமாக உங்களுடைய இந்த அறிவுரை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. இப்போது நீங்கள் வந்து விரைவில் வந்து இந்த பணியில் சேர்ந்து உங்களுடைய பணியை நல்லபடியாக சிறப்பாக செய்யணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் ஆர்வமும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்கள் அடுத்து அதுக்காக வந்து இது வந்து சாதாரண போஸ்ட் தான். நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறது வந்து எல்டிசின்னு சொல்லக்கூடிய லோயர் டிவிஷன் கிளார்க்குன்னு சொல்லுவாங்க மத்திய அரசில். அவங்க இதில் வந்திருக்கிற சிஹெச்எஸ்எல், அதாவது 12th கிளாஸ் ரேங்க்கு தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. பட்டு இப்போ அடுத்தது பட்டதாரியான கிராஜுவேட் லெவலுக்கு வந்து இப்போ நீங்கள் ரெடி ஆகிருக்கீங்க. அதுலேயும் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. இந்த கிராஜுவேட் லெவலில் நல்ல நல்ல போஸ்டெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ பண்ண போகிறீங்க? இப்போ என்னுடைய ட்ரீம்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு பார்த்தோன்னா சிஜிஎல் டயர் 2ல் நல்லபடியாக மார்க்ஸ் வாங்கி, அதில் சிஜிஎல்லில் வந்து பலவிதமான போஸ்ட் இருக்குது. டாப் போஸ்ட், குரூப் பி போஸ்ட்டு, பே லெவல் 7 போஸ்ட்டு, அந்த மாதிரி குரூப் பி போஸ்ட் இருக்குது, குரூப் சி போஸ்ட்டு இருக்குது. அந்த குரூப் பி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓன் போஸ்ட்டு, அதுதான் ஹையஸ்ட் லெவலு. அந்த ஹையஸ்ட் லெவலில் பார்த்தோன்னா எனக்கு இப்போ என்ன ஆசைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போகணுன்னு ஆசை. அதுக்கு தான் இப்போ முழு வீச்சாக வந்து இப்போ டயர் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு போகணுன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் தேவைப்படும். அதனால் வந்து முழு வீச்சாக ப்ரிப்பரேஷன் இன்னும் 2.5 months 3 months தான் இருக்குது. அதுக்காக முழு வீச்சாக ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு சார். அது எல்லாமே அகாடமியோட ஹெல்ப் மூலமாக தான். இல்லை, கண்டிப்பாக உங்களால முடியும். ஏன்னா நீங்கள் டயர் 1லேயே கூட 155 வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது, எடுத்துருக்கிறீங்க. 155 நல்ல ஸ்கோரு. அடுத்தது வந்து குரூப் அது டயர் 2லேயும் நிச்சயமாக அதை கிளியர் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஎஸ்ஓ லெவல்னு சொல்லுவாங்க, அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அடுத்தது எஸ்ஓ, அண்டர் செக்ரட்டரி, அடுத்தது அண்டர் செக்ரட்டரி. அதனால் பெரிய லெவல் போஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக கிடைக்கும். அதை தாண்டி உங்களுடைய கனவு இதோடு இல்லாமல் யூபிஎஸ்சிலையும் அமையணும்னு சொல்லி கேஆர்டி கேரியர் அகாடமி மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.